Assalamu alaikum friends, welcome back to my channel Smart Homemaker Tamil. Cream எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரெட் குனாஃபா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஒரு 7 to 8 ஸ்லைசஸ் இருந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து இது மாதிரி பீசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வந்து கோஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக ஆக்கிட வேண்டாம். இது மாதிரி கோஸ் பவுடராக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெல்டட் பட்டர் சேர்க்க போகிறோம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை வந்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெட்டு ஃபுல்லாக வந்து இந்த பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இது மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உதுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த க்ரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், ப்ளெயின் கார்ன்ஃப்ளவர். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுக்கு வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணுவோம் லாஸ்ட்டில். ஸோ நான் வந்து இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பால் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட் இது அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து இதை குக் பண்ணலாம். நல்லா வந்து உங்களுக்கு ஒரு திக்கான பேஸ்ட்டாக கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு திக்கான க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி தான் இருக்கணும், க்ரீம் மாதிரி. ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் கீழே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப் ட்ரே வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். கீழே வந்து பேஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பிரெட் க்ரம்ஸு, அதை வந்து ஒரு ஹாஃப் பிரெட் க்ரம்ஸை வந்து கீழே வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் லேயருக்கு பார்த்திங்கன்னா ஹாஃப் வந்து நான் சேர்த்துருக்கேன், ஹாஃப் வந்து அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, டைட்டாக இருக்கிற மாதிரி. நீங்கள் வந்து கீழே கண்டிப்பாக பட்டர் பேப்பர் போடணும், இல்லைனா உங்களுக்கு திருப்ப வராது. ஸோ ஃபுல்லாக நல்லா அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம்லேயும் நீங்கள் வந்து நட்ஸ் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நல்லா வந்து ஃபுல்லாக வந்து க்ரீமை சமமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து மிச்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பிரெட் க்ரம்ஸு, அதையும் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு 3 லேயர் கூட பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குனாஃபா வந்து வீட்டில் இருக்க பொருளே வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ மேலேயே நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா உள்ளே உள்ள க்ரீம் வந்து வெளியே வந்துடக்கூடாது. ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 to 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிக்கலாம். அது பேக் ஆகிற டைமில் வந்து நம்ம ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை கொதிக்க விட்டுடலாம். இது வந்து கம்பி பதம் அப்படிலாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா வந்து சுகர் கரைஞ்சி கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். நான் இதில் வந்து எந்த எசன்ஸுமே சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நாம் அதில் வேறு சேர்த்தோம் இல்லையா க்ரீமில், ஸோ அதனால் நான் இதில் எதுவுமே சேர்க்கலை. ஸோ இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ப்ரெட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பேக் ஆகிடுச்சு. சைட்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு இது பேக் பண்ணுறதுக்கு. இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா வந்து எடுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு திருப்ப வரும். பாருங்கள், இது வந்து நான் திருப்பிட்டேன். நம்ம பேக்கிங் ஷீட்டு போட்டனால தான் நான் உங்களுக்கு திருப்பும் போது ஈஸியாக வரும். ஸோ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு
சுற்றி ஃபுல்லாக எல்லா இடமும் அப்ளை பண்ணிடலாம். நல்லா நிறையாவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது கீழே இறங்குற அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளெல்லாம் இறங்கி நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களால் அந்த பேக்கிங் ட்ரேயிலேருந்து எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் சிரப்பும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கார்னிஷ்லாம் பண்ணி அதுலேருந்தே ஸ்லைஸ் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக வந்து சுகர் சிரப்பை ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது நல்லா ஊறட்டும். அந்த டைமில் வந்து பாதாம் கொஞ்சம் எடுத்து அது இந்த மாதிரி கோஸ் பவுடராக வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டேன். அந்த சுகர் சிரப்லாம் பாருங்கள் நல்லா வந்து உள்ளே இறங்கிடுச்சு. இது வந்து நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், சில்லாகவும் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம க்ரீம் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.